அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டத்திற்கு திமுக அரசு போதிய நிதி ஒதுக்காத காரணத்தினால்தான் தற்போது அந்த திட்டம் முடங்கி போயிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். 2025, 2026 நிதிநிலை அறிக்கை மீதான விவாதத்தின் போது பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி, திமுக ஆட்சியில் முடக்கப்பட்ட காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு திட்டம் மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்ததும் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றார். மேலும் இயற்கை சீற்றத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிக்கு ஒரே ஆண்டில் இருமுறை பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் இழப்பீடு தொகை வழங்கியது அதிமுக ஆட்சியில்தான் என்றும் சுட்டிக்காட்டினார். கரும்பு டன் ஒன்றுக்கு 4000 ரூபாய் ஆதார விலை வழங்க நடவடிக்கை எடுப்போம் என கடந்த பட்ஜெட்டின் போது அமைச்சர் தெரிவித்ததாகவும், இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். 2020-21 ஆண்டில் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் ஊரடங்கு காரணமாக எவ்வித வரி வருவாயும் இல்லாத ஒரு காரணத்தினால்தான் அதிமுக ஆட்சியில் கடன் வாங்கப்பட்டதே தவிர திமுக ஆட்சிக்கு வந்தபோது இருந்த நிலை 2020 ஆண்டில் இல்லை என்றும் தெரிவித்தார்.